அன்பிற்கினியவர்களே வணக்கம். சுரேஷுடன் ஒரு நிமிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம ஏற்கனவே இந்த குறிப்பானையை பத்தி விவாதிச்சிட்டோம், சரிங்களா? இருந்தாலும் இங்க என்ன, அந்த மெமோ கொடுத்த விவகாரம் முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் அதை முடித்த விதம் சரியில்லை. அதுக்காக எழுதப்படுகிற காரணம் நியாயமா இருக்கணும் இல்லையா? அதை பத்தி தான் சொல்ல போறேன். தமிழ்நாடு சிவில் சர்வீசஸ் டிசிப்ளின் அண்ட் அப்பீல் ரூல்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதுல மைனர் பெனால்டி என்று சொல்லப்படுகிறது 17A வருது, 17A. மேஜர் பெனால்டி என்று சொல்லப்படுவது 17B, 17Bல வருது. இது ஏற்கனவே பல முறை நம்ம பேசிட்டோம். அதனால திரும்ப அதை சொன்னாலும் கூட உங்களுக்கு சலிப்பு தட்டும் என்கிற காரணத்தினாலே நாம நேரடியா சங்கதிக்கு வந்துடும். ஒருத்தருக்கு 17A கொடுத்து 3 நாள் டைம் கொடுத்தாங்க விளக்கம் கேட்கறதுக்கு. அப்படி அவர் கொடுத்த விளக்கத்துல திருப்தி இல்லாததுனால 17B மேஜர் பெனால்ட்டியா மாத்தி அதுக்கு விளக்கம் கேட்டு 7 நாள் கொடுத்தாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 17Aக்கு 15 நாள், 17Bக்கு 21 நாள், ஆக மொத்தம் தொடர்ந்தே கொடுத்திருந்தாலும் கூட 36 நாட்கள் கொடுத்திருக்கணும். ஆனா இவர் 3 நாள் கொடுத்துட்டு ஏக்கு, பிக்கு 7 நாள் கொடுத்துட்டு 10 நாள் கொடுத்துட்டாரு. அப்போ 26 நாள் அந்த பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர் என்று சொல்லப்படுகிற வட்டார கல்வி அலுவலர் இவர்கிட்ட 26 நாட்களை களவாடி விட்டார். இதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. ஏதோ பண்ண அவர் கொடுத்தாரு விளக்கம். அதுக்கப்புறம் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை என்கிற அமைப்பு, அவங்க அமைப்பை இவர் அந்த அவங்களுடைய கதவை தட்டினார். இந்த தலைமை ஆசிரியர் யாருக்கு 17A + 17B வழங்கப்பட்டதோ, சார்பு செய்யப்பட்டதோ, அவரு ஓய்வு பெறுகிற நிலையில இருக்கிறார் மே மாதத்துல. அவர் என்ன பண்ணாரு, இதற்கு ஒரே தீர்வு, இதற்கான மருந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையினுடைய அலுவலகத்துல அவங்களுடைய கதவை தட்டினார். அதுக்கப்புறம் அவங்க ஈடுபட்டார்கள். அதுல ஈடுபட்டதுல இவர் வேற வழியில், ஏயா உனக்குத்தான் வட்டார கல்வி அலுவலருக்கு 17Bல மெமோ கொடுக்கறதுக்கு, குற்ற குறிப்பானை கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை ஏன்னு எதிர்கேள்வி கேட்டதுனால அவரு அதை ஆமாப்பா, ஜூரிஸ்டிக்ஷனே இல்லை, வாய்ப்பே இல்லை, இல்லாத அதிகாரத்தை, சரிங்களா? இப்போ ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன்லாம் AK-47 வச்சுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வேற வேற. இப்போ இங்க ஸ்கட் ஏவுகணையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுப்பாங்களா? அவங்களுடைய அதிகாரம் எவ்வளோ? ஒரு பிஸ்டல் கொடுப்பாங்க, ரைஃபிள் கொடுப்பாங்க, இது இவ்வளவுதான் அவங்களுடைய அதிகாரம். லத்தி கொடுப்பாங்க. அவங்களுக்கான ஆயுதம் எவ்வளவோ அவ்வளவுதான். ஒரு வட்டார கல்வி அலுவலருக்கு 17A வரைக்கும் அதிகாரம் இருக்குது. 17B மேஜர் பெனால்டி, அது மாவட்ட அளவுக்கு போயிடும். அது ஏற்கனவே அவர்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டது. வட்டார கல்வி அலுவலருக்கு 17B கொடுக்கிற அதிகாரம் இல்லை என்பதை ஏற்கனவே பதிவு பண்ணிட்டோம். அப்படியும் ஏன் இதை பத்தி பேசுறேன்றீங்களா? வேற வழியே இல்லாம அதை இவர் கைவிடணும். அதுக்கு என்ன சொல்றாரு இவரு, தமிழ்நாடு குடிமுறை பணி ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகளில் 17Bல கொடுக்கப்பட்ட அந்த குற்ற குறிப்பானை மேல இவர் எழுதுறாரு. அதுக்கு கைவிடறதுக்கான காலம் இது கொஞ்சம் அவர் வெக்கப்படணும். அந்த வட்டார கல்வி அலுவலர் அதன் மேல நடவடிக்கை வேண்டாம் என்று கருதுவதாலும், கைவிடலாம் என்று எண்ணுவதாலும், ஏயா அசிங்கமா இல்லை? இது அவர் வேண்டும்னு கருதினா நடவடிக்கை எடுத்திருப்பியா? என்னது இது? வேண்டாம், நடவடிக்கை வேண்டாம் என்று கருதுவதாலும், இதை கைவிடலாம் என்று எண்ணுவதாலும் இது கைவிடப்படுகிறது. இல்ல நீ எண்ணாத, கருதாத, நடவடிக்கை எடுத்து பாரு. எப்படி முடியும் அது? இப்படி இல்லாம இவர்களுக்கும் புத்தி தேய்ந்து போய் கிடக்கிறது, அல்லது இவர்கள் பதவி அளவிலே உயர்வான இருக்கையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டப்பூர்வமான அறிவிலே தாழ்ந்து எல்கேஜி மாணவரை விட ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கிறார்கள். எல்கேஜி மாணவருக்காவது அறிவு குறைவாக இருந்தாலும் பண்பு கூடுதலாக இருக்கும். இதை இந்த பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர்ஸ்னு பன்மையில சொல்றது தப்பு. அதை நான் திருத்திக் கொள்ளுகிறேன். இந்த குறிப்பான அந்த வட்டார கல்வி அலுவலர் இன்னும் கொஞ்சம் படிச்சு தன்னுடைய அறிவை விசாலப்படுத்திக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு நல்ல மனிதனாக மாறிக்கொள்ள வேண்டும் என்பதை கூறி விடைபெற்றுக் கொள்ளட்டுமா? நன்றி, வணக்கம்.